ஏம்மா மாமா மாமா ஐயோ ஐயோ அப்படி திரும்ப முடியல இப்படி திரும்ப முடியல எப்பா பாப்பா பாப்பா ஐயோ ஐயோ உடையுது உடையுது ஐயோ 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 என்ன ஆடி பார்க்கறதுக்கு நல்ல தொடப்பக்கட்ட மாதிரி தான் இருக்கா ஆனா ஆடி ஒன்று 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 இடு மாதிரி விழுந்துடுச்சே ஐயோ எங்க ரெண்டு சீக்கியிலும் காணுமே ஏட்டி வயிற்றுக்கு ஏதாவது கொடுங்களாண்டி ஏட்டி அடி வாங்கி மிதி வாங்கி இங்க ஆப்பு வாங்கிட்டு கிடக்குற ஏதாவது கொஞ்சம் அண்ணா கரத்தை போடுங்களாண்டி ஐயம்மா ஏமா ஏமா இந்த டைனா எங்க போயிட்டா எத்த கையில தைலம் தைக்கணுமா காலில் தைலம் தைக்கணுமான்னு கேட்டாலே தவிர அவளை ஆளையும் காணு தைலம் வாடையும் காணு ஐயோ நான் பெத்த மவ இருந்தா நீ இப்படி விட்டுட்டு பாலா ஐயப்பா ஐயோ ஐயோ சாமி சாமி நெட்ட சிரிக்கியும் தான் என்னைய பட்டை உரைச்சி புட்ட கடுப்பாவி பெத்த மவதான் எனக்கு பாடைய கட்டி புட்ட இப்படி தனியா பழம்புற நிலைமைக்கு ஆளாயிட்டனே ஆண்டவா இப்பவே எனக்கு இந்த கதினா நாளைக்கு நான் முடியாம கிடந்தா என்னைய எவளும் பார்க்க மாட்டா போல இருக்கு இனி இவ்வளவு நம்பி புண்ணிய இல்ல என்னைக்கா இருந்தாலும் நான் பெத்த அவதான் எனக்கு ஒரு வாய் கஞ்சால ஊத்துவா அது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என்ன வெய்ய ஏமா ஏமா சத்த எந்திரு 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 இந்த தலையில் இருக்கிற சும்மா இறக்கு ஏமா ஓன்றதமே பேசுறேன் எழுது வாமா தக்காளியை போட்டு நசுக்கிற மாதிரி என்னைய தக்கடியா நசுக்கி இங்க சாறு புரிஞ்சு வச்சிருக்காளுவ இவன் தலையில உள்ள சுமையை இறக்கணுமா ஏமா என்னம்மா மத்தியான நேரத்துல உனக்கு தூக்கம் எந்திருமா ஏலே ஒழுங்கா போயிடு நான் இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பேசிடுவேன் என்னாச்சு உனக்கு எப்ப பாரு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு சண்டை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பேன் என் வீட்டுல எதுவும் சண்டையா உன் வாய் சும்மாவே இருக்காதா சண்டையா அவளையும் நீ தூக்கி போட்டு மிதிச்சு மண்டையை உடைச்சு வச்சிருக்காளுவ நான் சண்டை வாங்குறேனா மடா ஆமா வீட்டுல இல்ல தெருவுல அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் சண்டை வாங்குறதா எனக்கு வேலை வேற என்ன வேலை இருக்கு சொல்லு ஊர்ல சண்டை வாங்கிட்டு தான் உதவி வந்து கிடக்குறேன் யாரு கேப்பா எவரு கேப்பா எனக்காக எனக்குன்னு தான் யாரும் இல்லையே நான் 3 பிள்ளை பெத்து போட்டேன் முத்து முத்தா பெத்து போட்டேன் இந்த 3ல ஒண்ணு கூட வந்து ஆத்தாவ என்னன்னு வந்து பார்க்கலையே அம்மா சும்மா உளறிக்கிட்டே இருக்காதம்மா நாம படுத்து உறங்கு நொங்கு வெட்டி எடுத்துட்டு வரேன் நொங்கு ஆத்தாவுக்கு இங்க ஊதிட்டாங்க சங்கு நீ வாங்கிட்டு வந்திருக்கிய நொங்கு எல்லாத்தையும் வெட்டி கொடுவோம் பொண்டாட்டிக்கு பங்கு எனக்கு வேணாம் இந்த டொங்கு பக்கெட்டு பிரியாணி தின்னுபிட்டு வயிறெல்லாம் நல்ல மங்குன்னு இருக்குது போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டதா அடுத்து எழுந்து சோறு குழம்பு பார்க்க முடியும் இங்கே நல்ல பிரியாணி வாசனை அடிக்குது எங்க ஆத்தா இது என்னடி இது மூக்கு ஏ சாமி மோப்பனாயோட மோசமான மூக்கா இருக்க என் மாமியாரி மூக்கு அப்பா மோந்து பத்ததுக்கே அப்பா 30 வயசு குறைஞ்ச மாதிரி எழுந்து அப்படி உட்காந்துருக்கு கிண்ணுன்னு சரியான லம்பால கடி பொம்பளதான் ஏய் பிரியாணி வாடகை எங்க இருந்துடி வருது நீ இங்கடா உதவிட்டு மிதிப்பட்டு கிடக்குற நீ பிரியாணி ஆக்கிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கேடியா என்னதா பிரியாணி ஆக்குறாங்களா ஐயா உங்க புத்தி என்னைக்குமே உங்களை விட்டு போகாது எங்க யாரு பிரியாணி ஆக்குறா என்ன நினைச்சிட்டு பேசுறியா இப்படி நேரம் உங்களுக்காக அவள்கிட்ட போய் அவ்வளவு சண்டை போட்டு மல்லு குத்து ஆயிடுச்சு இப்ப தெரியுமா என்னதே அவள்கிட்ட போய் சண்டை போட்டியா என்னடி சொல்ற வரவே அப்புறம் சும்மா விட்டுடுவேனா நீங்களும் நானும் அடிச்சுக்கலாம் நீங்களும் நானும் பேசிக்கலாம் ஆனா அடுத்தவங்க உங்க மேல கை வச்சா நான் அதை சும்மா விட்டுடுவேனா அதான் போய் 1க்கு 2 வெட்டுக்கு துண்டுனே இன்னைக்கு என் மாமியை கிட்ட வம்பு தும்பு எதுவும் வச்சுக்கிட்டீங்க மரியாதை கெட்டுடும் என் வீட்டு பக்கம் வராதுங்கடி உண்டு வெட்டிக்க ரெண்டகம் பண்ணிட்டு என்கிட்ட நல்ல மாதிரி நடிக்காதுன்னு நல்ல நாக்க புட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எப்ப வருதே யாய் உன் கையில தான் பிரியாணி வாடை அடிக்குது ஏ ஆமா என் கையில பிரியாணி வாடை அடிக்குது நாங்க மோந்து பாருங்க வேணா ஏன் அப்படி இருக்கிய உங்களுக்காக போய் அவகிட்ட சண்டை வாங்கணும் பாருங்க என்னையே சொல்லணும் என்னதான் இருந்தாலும் மாமியாரை பத்தி தான் நான் இவளை நிமித்தவ முடியும் நான் உள்ள போறேன் கை சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுடிய நாள் இருங்க என்ன அவிச்சு அழியுது இந்த அடுப்படியில எப்படி நின்னுக்கிட்டு சோறு ஆக்குறது பொறுமையா ஆக்கி தாரா அது வரைக்கும் வயிறு பொறுக்காதடியே எப்படி அவ நம்ம கிட்ட பேசாம இருக்கான்னு பாக்கும் என்ன வீரப்பு அப்படிப்பட்ட வீரப்பு அவளுக்கு ஊரும் வளர்த்துட்டு பேச்ச பாரு பேச்ச சாமி ஐயோ எப்பா பாத்து பாத்து வர வேணாமா எடுங்க மேல இருந்து கை எடுங்க கைய நான் உனைய தொடக்கூடாதா என்ன மைனி தொடக்கூடாதுதான் கையை எடுங்க ஏய் என்னடி என்ன புதுசா இருக்கு எல்லாம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் நான் ஒன்னும் சொன்ன கிட்டவ கிடையாது கையை எடுங்க கையை வச்சாலே பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு கைய வப்பேன் தாட்டி என்னடி பண்ணுவேன் இந்தாருங்க கையை எடுங்க வயசான காலத்தை தள்ளி விட்டா அப்புறம் ஏடா விடமா எதுவும் ஆயிடும் வயசான காலத்துலயா யாருக்கு வயசான காலம் உங்களுக்கு தான் என்ன கண்ணடி வயசாயிடுச்சு என்ன மாமனோட வீரத்தை பாக்குறியா காட்டுவிய உங்க வீரத்தை தான் நல்லா பாக்குறேனே பொண்டாட்டியை ஏசுறதுலயும் பேசுறதுலயும் துரத்துறதுலயும் நான் வீரம் சாமி என் புருஷன் ஆம்பளைன்னு மாறு தட்டிக்கிட்டு தான் நான் நிக்கிறேன் என்னடி ரொம்ப ஓவரா பேசுது இந்த வாயி அப்படித்தான் பேசும் பேசுற வாய்க்கு சூடு போட்டா தெரியும் என்ன பேச்சு பேசுறத பாரு ஏய் எங்க ஓடுற நில்லடி விடுங்க என்ன பண்றீங்க கதவெல்லாம் திறந்து கிடக்கு திறந்து கிடக்கட்டுமே என்னப்ப என்ன இது வயசுக்கு மீறின வேலை வயசுக்கு மீறின வேலையா என்ன வயசாயிடுச்சுங்கிற என்னடி வயசாயிடுச்சு எனக்கு 60-70 வயசே ஆனாலும் நான் எப்பவும் வாங்கிட்ட இப்படித்தான் இருப்பேன் இருப்பிய உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து இருப்பிய தேவையில்லன்னா துரத்திடுவிய
ஏதோ கோவத்துல பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதடி செல்லம். ஆமா ஆமா, கோவத்துல தான் பேசுவிய. யாரும் இல்லாத ஆனாத அவ இவ அப்படி இப்படின்னு. ஏண்டி என்னடி சும்மா அதிக பிடிச்சுக்கிட்டு? இனி ஒரு நாளும் என் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. ஏய், என்னைய பார்க்க மாட்டியா? எப்படி இத்தனை நாள் என்கிட்ட பேசாம இருந்தா சொல்லுடி. சும்மா அழுகிற மாதிரி பேசினா அதை நாங்கள் நம்புவோமா? நடிப்புலாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படிப்பட்ட ஆளில் தெரியாது. உங்களுக்கு வேணும்னா ஒரு பேச்சு பேசுவிய, வேணும்னா விரட்டி விடுப்பிய. ஏய், நான் உன்னை அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இந்த 4 நாளாக எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நம்மளை நம்பி வந்தவள என்னடா நம்ம இந்த அளவுக்கு கொடுமையாக கேவலமாக பேசுகிறோமே. அப்படி என்னடா நமக்கு ஆச்சு? தாலி கட்டி வந்தவள நம்ம இப்படி தரக்குறவா நடத்துகிறோமேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமாடி? என்ன எதுக்கு இப்படி பண்ண தண்ணி ஊற்றுது கடையில் இருந்து? இப்போ என்னாச்சு? ஏன் படுறியா? ஏய், இங்கே பாருடி, என்கிட்ட குறிச்சிட்டு பேசாமல் இருக்காதடி. என்னால் உன்னை விட்டு ஒரு நாள் இருக்க முடியாது. உன் முகத்தை பார்க்காம உன்னை தொடாம உன்கிட்ட பேசாம என்னால் இருக்கவே முடியாதுடி. அதான் ஒரு முட்டா பையன் காட்டு மிராண்டி மாதிரி கோவப்படுறேன். நீ தானடி என்னைய மாற்றணும். உன் அன்பால தானடி என்னை மாற்றணும். இத்தனை வருஷமா மாறாதவர் இனிமேலுமா மாற போறிய? எவ்வளோ பார்த்தாச்சு, விடுங்க. நீங்கள் பேசினாலும் பேசினாலும் இந்த வீட்டை தவிர எனக்கு வேற என்ன இருக்கு? ஆத்தப்பா இருக்காங்களா, அண்ணத்தப்பா இருக்காங்களா? நான் யாருக்கிட்ட போகிறேன், யாருக்கிட்ட பேச போகிறேன்? இந்தா, நீங்கள் என்னைய தொட்டு அடித்தாலும் நீங்கள் தான் என் பெருசன், என்னைய கட்டி பிடிச்சாலும் நீங்கள் தான் என் பெருசன். ஆண்டவன் கொடுத்த ஒரே வரவு எனக்கு நீங்கள் மட்டும்தான். எனக்குண்டு யாரும் இல்லைங்க. ஏய் ராசத்தி, ஏய் தங்கம், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க வேண்டி. சத்தியமா சொல்றேன், இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருப்பேன். நீ கோடு போட்ட கூட அதை நான் தாண்ட மாட்டேன்டி. அப்படியெல்லாம் எனக்காக இருக்க வேணாங்க. நம்ம பொண்டாட்டி எது செஞ்சாலும் அது நல்லதுக்கா கெட்டதுக்கா? அவள் எப்படிப்பட்டவனு ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிச்சா போதும். ஒரு வார பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ எவ்வளவோ சண்டை நடக்குது. தயவு செஞ்சு அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நான் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நான் எதுவும் தப்பு பண்ணா அது உங்கள் மனசில் தப்பாக படிச்சுனா அதை வந்து கேட்குறீங்களா கேளுங்க. என்னைய போட்டு அடித்து கொள்றீங்களா கொள்ளுங்க. ஆனால் அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை ஆனால் அதை அவ இவனு பேசாதியே. அனாதுங்கிற வார்த்தை என்னை உயிரோட கொண்டுடுச்சு மாமா. மாமா மாமான்னு இந்த வார்த்தையை கேட்கவே கோடி வருஷம் தவா இருக்கலாம்டி. உன் காலுக்கு அடியில் காலமெல்லாம் கிடக்கலாம்டி. இந்த 3 நாள் நீ மாமான்னு கூப்பிடாம நான் எப்படி ஏங்கி போய் கிடந்தேன் தெரியுமா? சத்தியமா இனி நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். இது என் குலசாமி ராசத்தி மேலே சத்தியம். என் ராசா என்னைக்கு அழக்கூடாது. அவர் எப்பவும் கம்பீரமா மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு வீரப்பத்திர மாதிரி நிற்கணும். எனக்கு அதுதான் வேணும். கண்ணை தொடங்க. இந்த சிரிச்ச முகத்தை பார்த்தாலே கோடி கஷ்டம் தீர்ந்து போகுங்க. இனி நீங்களும் நானும் எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீ உம்மனை இருக்கிய. என் பொண்டாட்டியும் சிரிச்சாதாண்டி அழகு. என்ன இது கையில? என்னாச்சு? கையெடு கையெடு. என்னம்மா இப்படி ஈடுபட்டிருக்கு? என்ன இது? உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நொங்கு பாரிக்க ஏறின மரத்துல தான் லைட்டா அக்கடிச்சிடுச்சு கையை. என்ன நீங்க இன்னும் 20 வயசு குமரன் நினைப்பா? மரத்து மேல ஏறி நொங்கு பிரச்சாரம் எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உனக்கு பிடிச்சது செய்ய எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆமா, இப்ப பாருங்க கைய இப்படி காட்டுக்கு மருந்து போடுறேன். அதெல்லாம் வேணாம்டி. ஆசையா ஒரு முத்தம் கூட சரியா போயிடும். சும்மாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல நான் உங்ககிட்ட கேட்டேன் பரிசு என்னன்னு ஞாபகம் இருக்கா? மறந்தா போவோம். முத என்னைய பார்த்ததுமே முத்தவனை தெரியன தானே கேட்டியே, அப்புறம் என்ன? ஆமா, அப்படியே கொடுத்தா பாரு. உங்களுக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லையா? 1000 முத்தம் கொடுத்தாலும் முத கேட்கும் போது என்னை ஏமாத்தினவ தானடி நீ. ஐயோ, ஒரு முத்தம் கேட்டா உடனே கொடுத்துடணுமா? ஏன் கொடுக்க கூடாதோ? அதான் மொத்தமா என்னை நான் கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன முத்தம்? சரி, இத்தனை நாள் பேசாம இருந்தல, அதுக்காக ஒன்னே ஒண்ணு கொடு. போங்க, அதெல்லாம் முடியாது. இப்ப நீ கொடுக்குறியா இல்ல நான் கொடுக்கவா? அத்தை வெளியில படுத்திருக்காங்க. அத்தை படுத்திருந்தா என்னடி, ஒன்னே ஒண்ணு குடுடி. முத்தம் கொடுத்தா சத்தம் வரும். இப்ப நீ குடுக்காமலேயே நான் சத்தம் போட்டுட்டுமா? என்னது? ரோச்சி, என்ன நீங்க? என்னடா அங்க சத்தம் கேக்குது? இது ஒண்ணும் இல்ல, பள்ளி. இல்லம்மா, சும்மா இருங்க. உங்க அம்மாவே பாவம் அடிப்பிட்டு வந்து கிடக்காங்க. என்னாச்சு? காலையில தண்ணி எடுக்க போனவள, தண்ணி எடுக்க போன இடத்துல சின்ன பொண்ணுக்கு வசந்திக்கிட்ட எனக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதோ சண்டை இருக்கு. அடிக்கடி சண்டையா மாறி 4 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டாவலாம். என்ன சொல்ற? அம்மா அடிச்சாங்களா? என்ன சண்டை? அது வசந்தி சின்ன பொண்ணா? உங்க அம்மா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா அவ்வளவு அடிக்கிறளவ. இப்ப எதுவும் கேட்கலையா? கேட்டேன் நல்லா கேட்டேன். ஐயோ, இது தெரியாம வேற நான் அம்மா ஒரு மாதிரி பேசிட்டேன். உங்க அம்மா அடி வாங்கினது தெரிஞ்சிருந்தனா மடியில படுக்க வச்சு கொஞ்சம் இருப்பீங்களோ? என்னடி நீ போடி. சரி இரு, அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போட்டுமான்னு கேட்கறேன். வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆசையா நொங்கு வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து உங்க அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறீங்களா? உனக்கு வெட்டி கொடுத்துட்டு தானே போவேன். சரி இல்ல வாங்க, 2 பேருமே சேர்ந்து உங்க அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போலாம். பாவம் ரொம்ப முடியல போல இருக்கு. சரி, கூப்பிட்டு போலாம் வா. நீ ஒண்ணு கிடைக்குமா கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்காது, போங்க. அம்மா, ஏதோ அடிபட்டுருச்சாமே, ராசாத்தி இப்பதான் சொன்னா. என்னன்னு சொன்னா உன் பொண்டாட்டி? எனக்கு ரொம்ப மேலுக்கு முடியல, ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போலாம்னு சொன்னாமா. வாமா. அதான் புட்டு நேரம் ரகசியமாட்ட உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தியல. என்னடா உள்ள என்னமோ முச்சுக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு வந்து நொங்க வெட்டி கொடுத்துட்டியா? அம்மா அப்படியே தாமா இருக்கு.
அதுசா வந்து என்னை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறேன்னு சொல்றீங்க, அதுக்கு தான் கேக்குறேன். பொண்டாட்டி சொன்னா தானே இதெல்லாம் செய்வேன், இல்லைன்னா கண்டுக்க கூட மாட்டீங்க. இந்த மாதிரி பேசி பேசி தான் குடும்பத்தை ஒண்ணும் இல்லாத ஆக்குறது. சரி எஞ்சிருமா, வாமா போலாம் ஆஸ்பத்திரிக்கா. ஆனாடா வாடா, உன் பொண்டாட்டியே சுடு தண்ணி வச்சு குடுக்க சொல்லு. குடிச்சிட்டு இப்படி சத்தம் முடங்குற உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு சுடுதண்ணியா? என்னம்மா நீ? ஏண்டா அடிக்கிற வெயிலுக்கு நானே சுடு தண்ணி கேட்கறேன், வச்சு கொடுத்தா என்ன? ஏன் உன் பொண்டாட்டி வெயில வச்சு கொடுப்பான்னு சொல்லி உனக்கு கவலையா இருக்கா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லம்மா. சரிம்மா வச்சு கொடுக்க சொல்றேம்மா. காலையில இருந்து அண்ணன் தண்ணி ஆகாரம் ஒண்ணு இறங்கல, பெரு வயித்தோட கிடக்க. அம்மாவுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கலையா? காலையில இருந்து தண்ணி வராத, சாப்பாடு செய்யல. இந்த வேகாத வெயில்ல எங்க இருந்து அடுப்பு பத்த வச்சு ஆக்குறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் கடையில எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிக்கலாமா? சரி வாங்கிக்கலாம். ஏண்டா ஆத்தா அப்படி கையை காலை உடச்சிக்கிட்டு கிடக்குறேன். எனக்கு எதுவும் சத்தா கஞ்சிய கூட ஆக்கி கொடுக்கறது விட்டுப்புட்டு கடையில வாங்கி திங்க பாக்குறீல? இந்தாங்க மாமா, நம்ம எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவுக்கு சத்து மாவு கஞ்சி ஆர்டர் பண்ணுங்க. என்னம்மா சரியா? என்னது, உங்களுக்கு எல்லாம் சிக்கன் பிரியாணி, எனக்கு சத்து மாவு கஞ்சா? இதை கறிய மீனை எடுத்து ஆக்கினாத உடச்ச எலும்புல ஒட்டும். இன்னும் 10 பொழுதுக்கு உசுரோட கிடக்கலாம்னு பார்த்தா முடியாது போல இருக்க. எத்த பிரியாணி எல்லாம் கடை தண்ணியில வாங்கி தின்னா உடஞ்ச எலும்புலாம் ஒன்றும் ஒட்டாதே. உங்களுக்கு வேணா உழப்பத்தை வச்சு சூடா கஞ்சி ஆக்கி கொடுக்குறேன், நாங்கெல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். மாமா சரிதானே? சரிம்மா. முந்தா நேத்து மாங்காய் ஒரு ஊருக்கப்பட்டல, சுட கஞ்சி வச்சு அம்மாவுக்கு மாங்காய் ஒரு கையை கொடுத்துரு. நம்ம எல்லாரும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடிக்கிற வெயில்ல உன் பொண்டாட்டியால எனக்கு கஞ்சி ஆக்கி கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சோறு தான் ஆக்க முடியாதா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் தான் அடிபட்டு கிடக்கமுல. எனக்கு கஞ்சி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் நல்ல ருசியா பிரியாணி சாப்பிடுங்க. ரசத்தி, உள்ள ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாயா என் கூட. இல்லை சத்த என் கை காலை பிடிச்சி விட சொல்றாவல, கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. சும்மா அமைதியா படுமா, எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ராசாத்தி எனக்கு பாக்கி ஒண்ணு தர வேண்டியது இருக்கு, அதை வாங்கிக்கிட்டு அனுப்பி விடுறேன். என்ன பாக்கி? என்ன பாக்கின்னு சொல்லணுமா? வா உள்ள.